டாடா ஐபிஎல் 2025 டு 2027 உடைய பிளேயர் ரெகுலேஷனை பற்றின டீட்டெயில்ஸை ரீசெண்டாக பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய கொஷின் உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கடந்த ஜூலை 31 2024 அன்னைக்கு பிசிசிஐயும் 10 ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸும் எல்லாருமே பிளேயர் ரெகுலேஷன்ஸ் பற்றி டிஸ்கஷன் பண்ணாங்க. அதை பற்றின 8 கீ பாயிண்ட்ஸ் கொண்ட ரெகுலேஷன்ஸை தான் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க. இந்த டிஸ்கஷன் பேஸ் பண்ணி 8 முக்கியமான டிசிஷனை ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் பெங்களூரில் நடந்த மீட்டிங்கில் டிசைட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 பிளேயரை நீங்கள் ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ்க்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த ரைட் டு மேட்ச் ஆப்ஷன். ஸோ இது வந்து ரீசெண்டாக டிஸ்கார்ட் பண்ணியிருந்த ஒரு ஆப்ஷன். அதை வந்து மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ரைட் டு மேட்ச் ஆப்ஷன். ஸோ அது வந்து எப்படி டீம்ஸ்க்குலாம் ஹெல்ப் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். 8 பேரை வந்து ரீட்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேகேஆர் டீம் கேட்டிருந்தாங்க. கேகேஆர் டீம் வந்து லாஸ்ட் இயரோட சாம்பியன். அவங்க ஆப்வியஸ்லி எந்த பிளேயர்ஸும் ரிலீஸ் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க. இந்த ஆர்டிஎம்ல ஒரு ட்விஸ்ட் வேற வச்சிருக்காங்க. அது புரியுதான்னு உங்களுக்கு பாருங்க. ஸோ தீபக் சஹார் வந்து சென்னை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு டெல்லி வந்து அதை வாங்குறாங்க ஒரு 10 கோடிக்குன்னு வச்சுப்போம். சென்னை வந்து ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி அந்த 10 கோடிக்கு நான் எடுத்துக்கிறேன் இவனை அப்படின்னு சொல்லலாம். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா டெல்லிக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. டெல்லி வந்து இதை விட ஹையா ஏதாவது பிட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, ஸோ அந்த பிட்டையும் சென்னை மேட்ச் பண்ணாதான் வந்து இந்த ஆர்டிஎம் பேஸ் பண்ணி அந்த பிளேயரை வந்து சென்னைக்கு கொடுப்பாங்க. டெல்லி வந்து தீபக் சஹருக்கு நான் 15 கோடி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து சென்னை மேட்ச் பண்ணும். இல்லைன்னா வந்து அந்த பிளேயர் டெல்லிக்கு போயிடுவாங்க. ரெண்டாவது ரெகுலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 ரிட்டென்ஷன் பிளேயரோடைய காம்பினேஷன் தாங்க. அது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 5 கேப்டு பிளேயர் மேக்ஸிமம் இருக்கலாம். அதுக்கப்புறம் 2 அன்கேப்டு பிளேயர் மேக்ஸிமம் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய காம்பினேஷனாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் 3 கேப்டு பிளேயருக்கு மேலே ரீட்டைன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்குறாங்க பிசிசிஐ. என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் பிளேயர் ரீட்டென்ஷனில் ஃபஸ்ட்டு ரீட்டைன் பண்ணுற பிளேயருக்கு வந்து டாப் சேலரி கொடுப்பாங்க. அது வந்து 18 crore வச்சுருக்காங்க. இப்போது அடுத்த பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா 14 crore, அதுக்கு அடுத்த பிளேயருக்கு 11 crore கொடுத்துருக்காங்க. 4வது பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா கம்மி ஆகும்னு பார்த்தா மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து வருது 18 crore சொல்லிட்டு. ஸோ என்ன கேட்டால் 3 பிளேயருக்கு மேலே 3 கேப்டு பிளேயருக்கு மேலே ரீட்டைன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய பர்ஸ் கிட்டத்தட்ட காலி ஆகிடும். அந்த பர்ஸை பற்றின டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் சொல்கிறேன் நான். இது சப்மிட் பண்ணுறதுக்கான டெட்லைன் பார்த்தீங்கன்னா 31 அக்டோபருங்க. 3வது என்ன அப்படின்னு பார்த்தா ஆக்ஷன் பர்ஸ் எவ்வளோ ஒரு ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசிக்கும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 146 கோடி. அதில் ஆக்ஷனுக்காக நீங்கள் வந்து 120 கோடி யூஸ் பண்ணலாம். மீதி இருக்கிற அமௌண்ட் அப்படி என்னன்னு பார்த்தா இன்க்ரிமெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் பே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்க்ரிமெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் பே அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக மேட்ச் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே இன்க்ளூட் ஆனது தான் வந்து இந்த இன்க்ரிமெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் பே. அந்த மேட்ச் ஃபீஸை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் சில சினாரியோஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஏன் வந்து 3 கேப்டு பிளேயருக்கு மேலே டீம் போக மாட்டாங்க அப்படின்றத வந்து நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறேன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சினாரியோ 5 கேப்டு பிளேயர் ஒரு அன்கேப்டு பிளேயர் போனீங்கன்னா 41 crore தான் வந்து ரிமைனிங் பர்ஸே இருக்கும். இது வந்து சினாரியோ 1. சினாரியோ 2, 3 கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்த ரூல் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச ரூலு. ஏன்னா பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மேட்சுக்கும் 7.5 lakhs மேட்ச் ஃபீ வேற கொடுக்க போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.05 crores. ஹோல் லீக் விளாட்னாங்கன்னா அவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும். இது வந்து அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஆக்ஷனில் வந்த சேலரிக்கு அவுட் சைடில் இதை தான் வந்து அந்த இன்க்ரிமெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் பே அந்த காம்பனண்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இது டெஃபினட்டாக வந்து நிறைய பிளேயர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு சிஎஸ்கேக்கு விளையாடினா மதீஷ பதிரானா அவர் டோட்டல் ஆக்ஷன் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 lakhs தான். அவர் வந்து 6 கேம் 2024 விளையாடினாரு. அது எல்லாத்துக்கும் 7.5 lakhs கொடுத்துருந்தா அவர் 45 லட்சம். அவருக்கு ஆக்சுவலாக பிட் பண்ணி வாங்கின அமௌண்ட்டை விட டபுள் வாங்கியிருப்பாரு. அடுத்த 2 ரூல் பார்த்தீங்கன்னா மெயினாக ஓவர்சீஸ் பிளேயர் பண்ணுற டார்ச்சரில் நம்ம ஐபிஎல் ஓனர்ஸுங்க டெஃபினட்டாக பிசிசிஐ கிட்ட கேட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சுருந்துருப்பாங்க. என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மெகா ஆக்ஷனில் இந்த மெயின் பிளேயர்ஸ் யாருமே வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணுறதில்ல. அவங்க எல்லாரும் இந்த மினி ஆக்ஷன் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க.
அதனால மெகா ஆக்ஷன்லேருந்து வந்து முன்னாடியே வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க இந்த ஐபிஎல் நான் விளையாட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெகா ஆக்ஷனில் வந்து துட்டு வந்து கம்மியாக வருதாம். மினி ஆக்ஷனில் தான் வந்து நிறைய அமௌண்ட் வருதாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு மிச்சல் ஸ்டார்க் சுச்சுவேஷன் தெரியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாம் கரன் வந்து மெகா ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் மினி ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த இயருக்கு ஹையஸ்ட் பிட் அவர் தான் ஜெயிச்சது. இந்த ரீசன்னால மெகா ஆக்ஷனில் அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணலன்னா அடுத்த இயர் ஆக்ஷன்லயும் அவங்கள வந்து கன்சிடர் பண்ண போறது இல்ல. அடுத்த ரெகுலேஷனும் பாத்தீங்கன்னா மெயினா ஓவர்சீஸ் பிளேயருக்காக தான். ஸோ சில பேர் வந்து ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. எக்ஸாம்பிளுக்கு ஹாரி ப்ரூக்கை டெல்லி கேபிட்டல்ஸ் வாங்கியிருந்தாங்க லாஸ்ட் இயர். ஆனா பாத்தீங்கன்னா ஹாரி ப்ரூக்கு அவருடைய பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜாயினே பண்ணல அந்த டீமை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேயரை 2 வருஷம் பேன் பண்ணுவாங்க. ஆக்ஷன்ல வந்துட்டு செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த பிளேயருடைய கிரிக்கெட் போர்டு மெடிக்கல் ரீசன் சொல்லிட்டு கிளியரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் பேன் பண்ண மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மெகா ஆக்ஷன்ல தான் எப்பவுமே அதிக பிட் இருக்கணும். மினி ஆக்ஷன்ல அதிகமா பிட் பண்ணி போயிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த மெகா ஆக்ஷனுடைய அமௌண்ட்டை விட கம்மியிலே நிறுத்திட்டு மீதி பிட் ஆன அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து பிசிசிஐ பிளேயர் வெல்ஃபேர் ஃபண்டுக்காக எடுத்துக்குவாங்க. ஐயோ! அன்கேப்டு பிளேயர் ரூலை பத்தி முதல்ல சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே டீம்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்கேப்டு பிளேயர் ரூல்ல தோனி வருவாரா? அப்படின்றது தான் மெயின் ரீசன். பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டயர் ஆனாங்களோ, அவங்க வந்து கேப்டுலேருந்து அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ கேப்டு, அன்கேப்டு அப்படின்னு என்னன்னா, இன்டர்நேஷ்னல் கேம் விளையாடுறவங்க தான் வந்து கேப்டு. இந்த ரூல் ஒன்லி இந்தியன் பிளேயர்ஸ்க்கு மட்டும். கடைசி ரெகுலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்பேக்ட் பிளேயர் ரெகுலேஷன். ஸோ இது வந்து 2025 to 2027 வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ரோஹித் சர்மாலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எகெயின்ஸ்டாக இருந்தார். அவர் வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தார். இதனால் என்ன ஆகும்னா ஆல்ரவுண்டர்ஸ் உருவாகிறது குறைஞ்சிருவாங்க இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல்னால அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்சர்ன்லாம் ரைஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதெல்லாம் கண்டுக்கல. இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு ட்ரை பண்ண போகிறோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 out of 10 ஹையஸ்ட் ஐபிஎல் டோட்டல் எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான். அவ்வளோதாங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.